ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸல் டியூ. இன்னைக்கு இந்த வீடியோல பைவட் டேபிள் சீரியஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ஆஃப் எக்ஸல் உங்களுக்கு பைவட் டேபிள் காமிக்க போறேன். வாங்க அந்த வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இதான் என்னோட சோர்ஸ் டேட்டா ஃபார் பைவட் டேபிளுக்கு. இதை செலக்ட் பண்றேன், அப்புறம் இன்சர்ட் போயிட்டு பைவட் டேபிள் செலக்ட் பண்றேன். அந்த புது ஷீட்ல அந்த பைவட் டேபிளை கிரியேட் பண்றதுக்கான கிரியேட் பண்றேன். இப்போ வழக்கமா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு பைவட் டேபிள் கிரியேட் பண்ணி தான் பார்த்தோம். இப்போ ஒரே ஸ்கிரீன்ல மல்டிபிள் பைவட் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் வந்து லாங்குவேஜ்ங்கிற ரோ பேஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோ காலம்ல என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது யூனிக் டேட்டா தான் எடுக்கும், ரெப்படேட்டிவா காமிக்காது. கிராஸ் வேல்யூ எடுத்துட்டேன். அப்புறம் இதே ரோ இந்த பைவட் டேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இங்க எங்கேயாவது வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆகும். தென் கண்ட்ரோல் சி, இங்க வந்துட்டு கண்ட்ரோல் பி. இப்போ லாங்குவேஜை எடுத்துட்டு லாங்குவேஜுக்கு வந்து கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிற காலம் கொண்டு வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ இந்த மூணாவதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ரேட்டிங்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. கலர் எடுத்துட்டு ரேட்டிங்ஸை இங்க கொண்டு வரேன். ஸோ ரேட்டிங்ஸ் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இன்னொரு காலம் என்னன்னா, இப்போ அடுத்ததா வந்து இதுல வந்து இந்த ஜோனர். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஜோனரை போட்டுக்கலாம், ஏன்னா அது பெருசா வரும் அந்த ஜோனர் என்னங்கிறது. ஸோ ஜோனர் இங்க போட்டுட்டேன். இந்த இடத்துல இதே மாதிரி திருப்பி இந்த இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு இங்க இதே இந்த பைவட் டேபிளை காப்பி பண்ணிட்டு கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு இதுக்கு பதில் வந்து ரேட்டிங்ஸ் போட்டுக்கங்க. இப்ப 4 பைவட் டேபிள் நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனா எல்லாமே நம்ம வந்து இந்த இது வச்சுதான் எடுக்க போறோம். நம்ம எதை வச்சு எடுக்க போறோம்னா கண்ட்ரி வச்சுதான் எடுக்க போறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பாருங்க, கண்ட்ரிங்கிற காலமே நம்ம கொண்டு வரல, அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம். இது எப்படி கண்ட்ரியோட கனெக்ட் பண்றது? நான் வந்து ஒரு இடத்துல கண்ட்ரின்னு கொடுத்தேன்னா எல்லா இடத்துலயும் மாறுற மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறது இப்ப பார்ப்போம். நம்ம எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எக்ஸல் எந்த பைவட் டேபிள்ல வந்தீங்கனாலும் மேல பைவட் டிசைன், பைவட் அனலைஸ், பைவட் டிசைன் 2 மெனு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பைவட் அனலைஸ்ல போனீங்கன்னா ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்லைசர் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். இது வந்து 2007க்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்லைசர் ஆப்ஷன் எந்த ஃபீல்டுக்கு நீங்க ஸ்லைசர் கிரியேட் பண்ணணும்னு கேட்கும். இப்ப நமக்கு தேவை கண்ட்ரிக்கு. ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஸ்லைசர் வரும். இப்ப அழகா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைசரை வந்து மேல வச்சுக்கலாம். நான் ஏன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஸ்லைசரை வந்து மேல எடுத்துட்டு போறேன். நான் மேல எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்லைசரையே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க இந்த ஸ்லைசரை செலக்ட் பண்ணீங்கன்னா மேல ஸ்லைசர் மெனுன்னு வருது பாருங்க. ஸ்லைசர் மெனுல போயிட்டு காலம் வந்து 1 இருக்கு இல்லையா, 2, 3, 4, 5 எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்க அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அது ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா மேல உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ, எப்படி நீங்க ஸ்கிரீனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்னும் ரோஸ் வேணும் அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோஸ் போட்டு என்டையர் ரோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ரோஸ் இன்சர்ட் ஆகும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வந்து பெருசாக்கிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்க வந்து பெருசாக்கிட்டீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த ஸ்லைசர் ஆப்ஷன்ல போயிட்டு இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த கண்ட்ரியை நீங்க சூஸ் பண்றீங்களோ ஒரே ஒரு பைவட் டேபிள் தான் மாறுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க அருபான்னு கொடுக்குறேன், இந்த பைவட் டேபிள் மட்டும் தான் மாறுது. இப்ப எப்படி இந்த ஸ்லைசரை எல்லா பைவட் டேபிளுக்கும் லிங்க் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணணும்னா இதை இந்த ஸ்லைசரை செலக்ட் பண்ணிட்டு மேல ஸ்லைசர் ஆப்ஷன் போனீங்கன்னா இங்க பாருங்க ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ரிப்போர்ட் கனெக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஷீட்ல என்னென்ன பைவட் டேபிள் இருக்கோ அது எல்லாம் காமிக்கும். கரண்டா பைவட் டேபிள் 8ல கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க 5, 6, 7 எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க எல்லா இடத்தையும் மாறுது. பாருங்க, அர்ஜென்டினா சூஸ் பண்ணீங்கன்னா அர்ஜென்டினா மட்டும் தான் வரும். இப்போ இதுல வந்து இப்ப சிங்கிள் செலக்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. நீங்க மல்டிபிள் செலக்ஷன் இந்தியா சூஸ் பண்ணீங்கன்னா இந்தியா வரும். மல்டிபிள் செலக்ஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இங்க போயிட்டு இந்த மல்டி செலக்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க 2 சூஸ் பண்ணலாம். 2 வரும், 3 வரும். இது கரெக்டா வருதான்னு தெரியணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு பைவட் டேபிள பண்ணிக்கங்க. எகைன் இது உள்ள போயிட்டு இந்த 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 செல்ல செலக்ட், இந்த பைவட் டேபிள செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி, இங்க கண்ட்ரோல் வி போட்டுக்கங்க. அப்புறம் இங்க ரைட் கிளிக் பண்ணி பைவட் ஃபீல்ட் ஷீட் போயிட்டு இதை எடுத்துட்டு கண்ட்ரியை ஆட் பண்ணிக்கங்க. கண்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இப்ப 3 தான் வருது. செக் பப்ளிக் வருது. உங்களுக்கு வேண்டாம்னா இதை எடுத்துட்டீங்கன்னா ஃபின்லாண்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப ஃபின்லாண்ட் மட்டும் தான் வரும். சோ இதுதான் வந்து எக்ஸல்ல இருக்கிற ஸ்லைசர் ஆப்ஷன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க 5 ரிப்போர்ட் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்லைசரோட இந்த பைவட் டேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இன்டராக்டிவா உங்க சைட் இருக்கும். இங்க பாருங்க ஆப்கானிஸ்தான் சூஸ் பண்றேன், இங்க சூஸ் பண்றேன். மல்டிபிள் ஆப்ஷன் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணீங்கன்னா இங்க இப்ப ஆப்கானிஸ்தான் கனடாவும் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை
ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கிளாரிபிகேஷனோ ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.